அடுத்த ஒரு அருமையான ரெசிபி சட்டுப்புடு சமையல்ல ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆக்க போறது யாரு? வணக்கம்மா, உங்க பேரு? கிருத்திகா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். சரி, ஓகே. உங்களுக்கு இன்னைக்கு என்ன ரெசிபி கை வந்து கலையா இருக்கு? நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் இப்போ சொரக்காய் ரொட்டி செய்ய போறேன். சொரக்காய் ரொட்டி அடிக்கடி செய்வீங்களா? சரி, இந்த சொரக்காய் ரொட்டிக்கு என்னென்னலாம் தேவை? சொரக்காய் துருவியது, பொடியாக நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய கொத்தமல்லி, பச்சை மிளகா பேஸ்ட், ரவை, வறுத்த கடலைப்பருப்பு, பைத்தம் பருப்பு, எண்ணெய், உப்பு. அவ்வளவுதானா? சரி, இப்போ இந்த சட்டுப்புடு சமையல்ல குயிக்கா நீங்க இந்த சொரக்காய் ரொட்டி சொன்னீங்க இல்லையா, நீங்க சொல்ல நான் எடுத்துறேன், சட்டுப்புடு நம்ம முடிக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, பேசின் ரெடி பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இது சொரக்காயா? ரவைங்க. சொரக்காய் வந்து லாஸ்டா போடணும். அது வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதால அது ரவையோட ஊறுச்சுன்னா நார்மலி ரொட்டி சாஃப்டா இருக்காது. அதனால சொரக்காய் லாஸ்டா போட்டுக்கணும். ரவை வறுத்த ரவை இல்லைன்னா? இல்லைங்க, பச்சையா. பச்சையா? ஐயோ, போட்டலாமா? ரவை போட்டாச்சு. அடுத்து வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். வச்சுக்கோங்க. போடலாமா? போதும். அடுத்து என்ன தேவைப்படும்? கொத்தமல்லி போடலாமா? கொஞ்சமா எடுத்துக்கலாம். கொத்தமல்லி போட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அடுத்து உப்பு. டக்கு டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட் நம்ம பண்ணிடலாமா? ஷூர். வீட்டுல இப்படி சமையல நீங்க ஃபாஸ்டா இல்ல லேட்டா? ஒரு 10 பேர் சமைக்கிறதா எவ்வளவு நேரம் எடுப்பீங்க? ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிடுறேன். செய்யற மெனுவை பொறுத்து தானங்க, சீக்கிரமா முடிச்சிடலாம். அதுக்காக அவங்க வெறும் தயிரையும் சாதத்தையும் அடிச்சு போட்டு அப்படிலாம் எப்பவும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் செஞ்சுட்டே இருப்போம். ஓகே, இன்னைக்கு அதே போல இந்த சொரக்காய் வடை ஸ்பெஷலா சட்டுப்புடு சமையல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன போட போறோம்? உப்புக்கு அப்புறம் கடலை பருப்பும் பைத்தம் பருப்பும் வறுத்து வச்சிருக்கோம். ஓகே, போடுறவா? பச்சை மிளகா பேஸ்ட் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். ஓகே, பச்சை மிளகா பேஸ்ட். நெக்ஸ்ட் கடைசியா எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் போட்டாச்சு. கடைசியா சொரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கடைசியா தான் இந்த சொரக்காய் ஆட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண என்ன ஆகும்? ரவை சொரக்காயில வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதால ரவை ஊறிச்சுன்னா ரொட்டி வந்து ஹார்டா இருக்கும், சாஃப்டா வராது. அப்புறம் நம்ம சுத்தி வச்சு தட்டி சாப்பிடணுமா? இல்ல, கிளிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். போடுவா. சரி, பேசிட்டு இருக்க டைம்ல ரொட்டி தட்டுறது கல்ல காய வச்சிடலாமா? என்ன சொல்றீங்க? நீங்க பேசிட்டே இருங்க, அடுப்பத்த வச்சிடறேன். இந்த ரொட்டிக்கு சட்னி சாம்பாரும் தேவையில்லையா? இதுலயே தேவையான அளவுக்கு காரம் எல்லாம் இருக்கு, அதனால சைடு எதுவும் தேவையில்லை. அப்படியே விருப்பப்படுறவங்க நெய் வந்து சைட் டிஷ்ஷா வச்சு. நெய்யா? கீ. வெறும் நெய் தொட்டு சாப்பிட்றதா? நெய் இல்லைன்னா வெண்ணெய். அப்படியா? இந்த அடைக்கெல்லாம் வெல்லமும் வெண்ணெயும் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி? ஆமா. சூப்பருங்க. போங்க, என்ன போடணுமா? எவ்வளவு தேவைப்படும்? கொஞ்சம் ஊத்துனா போதுமா? சும்மா அப்படியே ஹோட்டல் மாதிரி போதுமா? கொடுங்க. நம்ம தட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு வாட்டி அப்படியே டேஸ்ட் பார்த்துக்கலாம், இன்னும் உப்பு காரம் ஏதாவது தேவைப்படுமா. பச்சையாவே சாப்பிட்டு பார்த்துலாம்ன்றீங்க? எனக்கு கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கலாம்ல. பரவாயில்ல, அதாவது டெஸ்ட் மட்டும் நீங்க பண்ணிக்கிறீங்க. மறுபடியும் உப்பு பண்ணுமா? கொஞ்சம் உப்பு பத்தல, அதனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதான் முன்னாடியே டேஸ்ட் பாக்குறதுன்றது. கல்லே தட்ட போறோமா இல்ல எப்படி? இந்த பேப்பர்ல தட்டி. ஓ, இதுக்கு தானா அது? சரி. இதுல எண்ணெய் தடவிக்கணுமா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் எண்ணெய் தடவிக்கணும் பேப்பருக்கு நல்லா. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால பேப்பர் கொஞ்சம் நல்ல எண்ணெய் தடவணும். போக போக கொஞ்சம் எண்ணெய் கம்மியா தடவினா கூட சரியா போகும். சரி, ஓகே. இது தட்டுற பதத்துக்கு கொஞ்சோண்டு லைட்டா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தட்டுற அளவுக்கு. சரி, சேர்த்துக்கணும். போதுமா? கொஞ்சமா போதுமா? போதும். கிட்டத்தட்ட வடமாவு பதத்துக்கா? ஆமாங்க. ஓகே, பிரியுதே கொஞ்சம் கொஞ்சமா. இது எப்படி எடுப்பீங்க? இல்ல, ஆயில் கண்டென்ட் இருக்கிறதால அப்படியே சேர்ந்துக்கோங்க. இந்த மீன் கேப்ல தட்டுற கேப்லயே ரவை ஊறி சரியா வந்து சேர்ந்துடும்.
சுரக்கால தண்ணி சத்து இருக்கனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும் சுரக்கானது. அதுலயே சுரக்காய் சாப்பிட பிடிக்கலாம் இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிடலாம். சட்டுப்பட்டு சமையல்ல சுரக்காய் ரொட்டி ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். இதை அப்படியே எடுத்து பேப்பரோட அலைக்கா திருப்பி போட்டீங்கன்னா சூப்பரான இந்த சுரக்காய் ரொட்டி ரெடி ஆயிருக்கு. கரெக்டா? பேப்பரோட சேர்த்து சாப்பிடணுமா? இல்லங்க, பேப்பர் எடுத்துட்டு தான் தருவோம். சரி சரி சரி. இது எப்படி எடுக்க போறீங்கன்னு நினைச்சேன். கரெக்டா அதோட திருப்பி போட்டீங்களா? ஒரு நிமிஷம், அது வெந்த அப்புறம் பேப்பரை விட்டு அதுவே பிரிஞ்சு வந்துடும். ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. பேசிக்கா இது இலை அப்படின்னா கருகிடுமோ? இலை வந்து யூஸ் பண்ண அது வந்து கார்னர்ஸ்லாம் அப்படியே ஃபோல்ட் ஆயிருங்க. நமக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. சரி சரி. இலையில தட்டி போடுறது ஒரு ரொட்டி செய்யறப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது ரொட்டிக்கு அந்த ஹீட்டுக்கு இலை வந்து கார்னர்ல சுருங்கிடும். சோ பேசிக்கா பாலிதீன் பேக் இல்லனா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பால் கவர், அந்த கவர் கூட போதும். சரி ஓகே. சூப்பர். சட்டுப்பட்டு சமையல்ல இன்னைக்கு இந்த சுரக்காய் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு சாப்பிட வேண்டிய வேலை மட்டும்தான். சூப்பர், அவ்வளவுதானா? அந்த சுரக்காய் ரொட்டி நல்லா முறுமுறு வேக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா முருகலா வேக வேணும் இல்லையா? சாஃப்டா சாப்பிட விரும்புறவங்க லைட்டா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கரகரப்பா வேணுங்கிறவங்க நல்லா கிறிஸ்பா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். நெய் ஊத்தியும் சாப்பிடலாம்ல? அதாவது நெய் தொட்டு சாப்பிடுறதுக்கு பதிலா இது மாதிரி ஊத்தி கூட சாப்பிடலாம்ல? சூப்பரா இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அருமை. ரெடி ஆயிடுச்சுங்க சுரக்காய் ரொட்டி. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்துறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். சுரக்காய் ரொட்டி டேஸ்ட் பண்ணிடுவோமா? பார்க்கறதுக்கு அடை மாதிரி தான் இருக்கு, ஆனா அடை கிடையாது. ரவையெல்லாம் சேர்ந்துருக்கனால இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? பிரமாதமா இருக்கு.